வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2025ல நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு இருக்கிறதுலயே லோயஸ்டான சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான அப்ளிகேஷன் வந்து எது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டோட்டலா இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா 6 டிஃபரெண்ட் அப்ளிகேஷனை நான் வந்து உங்களுக்கு கம்பேரிஷன் பண்ணி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6 அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, எந்த அப்ளிகேஷன் இருக்கிறதுலே பெஸ்ட், ஃபைனலா நம்ம கம்பேர் பண்ண இந்த 6 அப்ளிகேஷன்ஸ்ல வின்னர் அப்ளிகேஷன் எது, இதை பத்தின எல்லா டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நம்மளோட எமர்ஜென்சி தேவைக்கு நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கவுண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு பெஸ்டான ஆப்ஸ் எது அப்படிங்கறத இப்போ வந்து லைவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோன்பே அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபோன்பே அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இப்படி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணும்போது எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10,000 என்ட்ரு பண்ணியிருக்கேன். நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த ஒரு 6 அப்ளிகேஷன்ஸ்லையுமே 10,000 ரூபீஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸடா நான் வந்து என்ட்ரு பண்றேன். டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபீஸை என்ட்ரு பண்ணிட்டு பே வித் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலும் நம்ம வந்து கிரெடிட் கார்டுல இருந்து ஒரு 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா ஸோ நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த 250 ரூபாய் மட்டும் தான் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போக நம்மளோட கிரெடிட் கார்டு சைட்ல இருந்து ஒரு 1% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணாலும் இந்த 1% அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. இது வந்து உங்களோட கிரெடிட் கார்டு சைட்ல இருந்து டெபிட்டட் வந்து பண்ணுவாங்க. இது போக அந்த அப்ளிகேஷன் எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம கம்பேரிஷன் பண்றோம். சோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே அப்ளிகேஷன் 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு 250 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரெட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதிகமா மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு தான் ஒரு காலத்துல யூஸ் ஆச்சுது. சோ நானும் இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நிறைய டைம் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம், ரொம்பவே கம்மியான சார்ஜஸ்லயும். பட் இன்னைக்கு ரேஞ்சில் கிரெட் ஆப்ல வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறோம் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத இப்போ உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு நான் வந்து அமௌண்ட் என்டர் பண்ணியிருக்கேன். இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இதுல வந்து ஒரு 2 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட், அனதர் வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ. டியூஷன் ஃபீல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ, ஸ்கூல் ஃபீ, காலேஜ் ஃபீ அப்படின்னு 3 டிஃபரெண்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஹவுஸ் ரெண்டுக்கு ஒரு அமௌண்ட்டும் டியூஷன் ஃபீக்கு ஒரு அமௌண்ட்டும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஹவுஸ் ரெண்ட் வந்து செலக்ட் பண்ணி எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு சார்ஜஸ் பிடிக்கிறாங்க அப்படிங்கறத காமிக்கிறேன். இதுக்கும் சேம் 10,000 என்டர் பண்ணியிருக்கேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10,000 ரூபீஸ்க்கு நம்ம ஹவுஸ் ரெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 314 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோன்பே அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமான சார்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீயை சூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் நான் சூஸ் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் 10,000 தான் என்டர் பண்ணியிருக்கேன். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் 10,000 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா டியூஷன் ஃபீ பேமெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 275 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ நீங்க ஃபோன்பே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டியூஷன் ஃபீ வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான சார்ஜஸ் தான். நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்ல போற அப்ளிகேஷன்ஸ்ல தான் இருக்கிறதுலயே லோயஸ்டான சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க. கம்பேரிஷன் பண்ணிட்டு ஃபைனலா எந்த அப்ளிகேஷன் வின்னரோ அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து மணி வந்து நிறையவே சேவ் ஆகும். சோ அதை வந்து வெயிட் பண்ணி பாருங்க. அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாரத் நெக்ஸ்ட். சோ இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம செப்பரேட் வீடியோ கூட போட்டிருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணா 10,000 ரூபாய் எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத இப்போ காமிக்கிறேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் 10,000 தான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு இப்போ டிரான்ஸ்ஃபர் வந்து போடுறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதுல டோட்டலா 3 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட், அப்புறம் லைட்டிங், அடுத்தது கிளாசிக். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு 239 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது வந்து வித்தின் செகண்ட்லயே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆயிரும். அடுத்து இருக்கக்கூடிய லைட்டிங் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா 199 ரூபாய் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பட் இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ற அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகுறதுக்கு குறைஞ்சது 1 ஹவருக்கு அப்புறம் தான் வந்து ரிசீவ் ஆகும். சோ அது வரைக்கும் டைம் எடுக்கும். சோ அதனால இந்த மெத்தட்ல வந்து கம்மியா கொடுத்திருக்காங்க. அடுத்த தேர்ட் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக். சோ இந்த மெத்தட பொறுத்த வரை நீங்க நினைக்க டிரான்ஸ்ஃபர் வந்து போட்டீங்க அப்படின்னா 2 நாள் கழிச்சு தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். சோ இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் வந்து அதிகமா எடுக்கக்கூடியது. ஆனா சார்ஜஸ் வந்து கம்மியா பிடிப்பாங்க. உங்ககிட்ட வந்து பாரத் நெக்ஸ்ட் கேஷ் இருந்ததுன்னா இந்த 155 ரூபாயும் நீங்க அதுல இருந்து கழிச்சிக்கலாம். சோ அப்போ ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஆனா இந்த அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு குறைஞ்சது 2 நாள் டைம் எடுக்கும்.
அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா மொபிக்யூ அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். சோ இந்த அப்ளிகேஷன்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல சேம் 10,000 தான் வந்து என்டர் பண்ணியிருக்கேன். சோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம 10,000 நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரேஞ்சில ₹218 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ₹242 வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வந்து பண்ணி ₹10,000 நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க, அதுவும் மொபிக்யூ அப்ளிகேஷன் மூலமா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றீங்க அப்படின்னா ₹218 நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். சோ இதை விட கம்மியான சார்ஜஸ்லயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஆப் வந்து இருக்குது. சோ அடுத்தது உங்களுக்கு அதையும் வந்து காட்டுறேன். அடுத்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நோ புரோக்கர். சோ நோ புரோக்கர் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 பேமெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படிங்கறத இப்போ வந்து பார்க்கலாம். சோ இந்த அப்ளிகேஷன்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சேம் ₹10,000 வந்து என்டர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ₹10,000 நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னா இதுல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹234.82 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த ₹232.84 வந்து பாத்தீங்கன்னா ₹199 உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீயாவும் அதுல ஜிஎஸ்டி வந்து ஒரு ₹35.82 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ₹10,000 ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்றதுக்கு உங்களுக்கு ₹234.82 வந்து நோ புரோக்கர் ஆப்ல வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. அடுத்தது ஃபைனலா இருக்கிறதுலயே லோயஸ்டான சார்ஜஸ்ல மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா housing.com. ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் அதுக்கப்புறம் நம்மளோட இன்வைட் கோட் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நம்மளோட இன்வைட் கோடை என்டர் பண்றதுனால உங்களுக்கு ஒரு ₹72 அதுல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து உங்களுக்கு லைவாவே காமிக்கிறேன். அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை வந்து கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல நீங்க சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படி இல்லைன்னா டியூஷன் ஃபீ, இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் சார்ஜஸ் தான் வந்து பிடிப்பாங்க. இதை தவிர மற்ற ஆப்ஷன் எல்லாம் நீங்க சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே 10,000 தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்க போறேன். சோ அதனால 10,000 என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைல ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் IFSC கோடை என்டர் பண்ணி நீங்க வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லனா உங்களோட UPI ஐடியை கொடுத்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா UPI ஐடி அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து UPI ஐடியை வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். UPI ஐடி செலக்ட் பண்ணிட்டு என்னோட UPI ஐடி என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணது இது மாதிரி வெரிஃபைட் அப்படின்னு வந்து விழணும். சோ அடுத்தது கீழே வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சோ இது எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து லாகின் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட OTP என்டர் பண்ணி அப்ளிகேஷனை லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனை லாகின் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட நேம் என்டர் பண்ணிட்டு இதுல ஹேவ் an இன்வைட் கோட் அப்படின்னு இருக்கும். இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆப்ஷன். சோ இந்த ஆப்ஷன்ல நம்மளோட இன்வைட் கோடை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா CCTP16 அப்படிங்கறது தான் நம்மளோட இன்வைட் கோட். சோ இந்த இன்வைட் கோடை மறக்காம என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இன்வைட் கோடை என்டர் பண்றதுனால உங்களுக்கு இன்னுமே அதிகமான அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்வைட் கோடை என்டர் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. இதுல வந்து அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை மறக்காம அப்ளை கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை கொடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ₹72 நமக்கு வந்து இதுல டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து கொடுத்திருக்க டோட்டல் பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கார்டு டீடைல ஃபில் பண்ணணும். இதுல கார்டு நம்பர், எக்ஸ்பைரி டீடைல், அதுக்கப்புறம் வந்து கார்டு ஹோல்டரோட நேம், CVV நம்பர் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா உங்களுக்கு இதுக்கு வந்து எவ்வளவு சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கான கார்டு டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலா வந்து எவ்வளவு சார்ஜஸ் வந்து பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் ₹100 மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண 5 அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறதுலயே லோயஸ்டான சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த housing.comல மட்டும்தான். வெறும் ₹100 சார்ஜஸ்ல நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். சோ அதுல நம்மளோட இன்வைட் கோடை நீங்க என்டர் பண்ணாம நீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து போட்டாலுமே உங்களுக்கு ₹172 வரைக்கும் மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. மத்த அப்ளிகேஷன்ஸ்லாம் குறைஞ்சபட்ச ஃபீயே வந்து பாத்தீங்கன்னா ₹200 மேல தான் இருக்குது. பட் இந்த அப்ளிகேஷன்ஸ்ல மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹100 உங்களால ஈஸியா ₹10,000 வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் சைடுல இருந்து ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டாவே இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆயிரும். இதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு செட்டில் ஆயிரும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறதுல லோயஸ்டான சார்ஜஸ் எந்த அப்ளிகேஷன்ஸ்ல பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபைனல் வின்னர் யாருன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா நம்ம வந்து கிரெடிட் கார்டுல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுல பெஸ்டான அப்ளிகேஷன்
எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா housing.com தான். ஸோ இதில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது தவிர நீங்கள் வந்து ஃபோன்பேயை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹250 பிடிக்கிறாங்க. அதே இது வந்து கிரெட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ₹314 இல்லது ₹275 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. பாரத் நெக்ஸ்ட் ஆப்பை பொறுத்தவரையிலும் ₹239 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்த மெத்தடில் வந்து ₹199, அதுக்கு அடுத்த மெத்தடில் ₹155 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து மொபிக்விக் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் ₹218 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நோ ப்ரோக்கர் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ₹234.82 சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இந்த 6 அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா housing.com தான். ஸோ housing.comல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ₹100 வந்து பார்த்தீங்கன்னா ₹10,000 வரைக்கும் உங்களோட கிரெடிட் கார்டுலேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.